அனைவருக்கும் வணக்கம். பணத்தோட்டம் நிகழ்ச்சியோட 107வது சந்திப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேச போற டாபிக் அறிவோம் பொருள் உலகம் அப்படின்ற தலைப்புல ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேச போறோம். பங்குச்சந்தை அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போது நமக்கு பல பேருக்கு அது ஒரு தயக்கம் இல்லாட்டினா பயம், இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். என்னோட இந்த சந்திப்புக்கான முக்கியமான நோக்கமே அந்த பயத்தை நான் உடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏன் அப்படின்னா பங்குச்சந்தையோட அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பயம் இருக்காது. அண்ட் இந்த பொருளாதாரத்தோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்றது மூலமா நம்மளுடைய முதலீடுகள் அப்படின்றது பல வகைகள்ல நல்ல பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பங்குச்சந்தை அப்படின்றது ஏதோ கேம்பிளிங்கிற மாதிரியே தானே ஒரு அடையாளம் இருக்கு. ஸோ அந்த அடையாளத்தை மாற்றி பங்குச்சந்தைன்றது ஒரு தொழில்கள் நடக்கிற ஒரு சந்தை. நீங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது ஒரு சந்தையில கிடையாது. அந்த சந்தையில வியாபாரமாகிக்கிட்டு இருக்க இல்லாட்டினா வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள்ல தான் நீங்க முதலீடு செய்றீங்க. அதை இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தால் நீங்கள் அந்த சந்தையில ஒரு முதலீட்டாளராக பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அந்த சந்தையின் ஒரு அங்கமாக மாறுகிறீர்கள். அந்த சந்தையில கிடைக்கிற லாபத்துல நீங்கள் எடுத்துட்டு போறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோ, நம்ம HDFC பேங்க் அல்லது இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேங்க்ல நீங்க அந்த பேங்கோட ஷேர்ஸை வாங்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் சுருக்கமா சொல்றேன். ஸோ இந்த வங்கிகள்ல நீங்க ஒரு 10 ஷேர் வாங்கினாலும் சரி, 100 ஷேர் வாங்கினாலும் சரி, ஏன் ஈவன் ஒரு ஷேர் வாங்கினாலும் சரி, நீங்க அதுல முதலீட்டாளர் தான். இப்போ முதலீட்டாளர்களுக்குன்ட்டு நிறைய பொறுப்புகள் இங்க இருக்கு. வெறும் என்ன சொல்றது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதனாலேயே நமக்கு பொறுப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது தான் அதுல நமக்கு நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க HDFCல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஒரு இன்வெஸ்டரா ஒரு 1 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு 50 ஷேர்ஸ் நீங்க அதுல வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுடைய அந்த 50 ஷேர்ஸை மென்ஷன் பண்ணி அவங்க உங்களை ஒரு முதலீட்டாரை ஏற்றுக்குவாங்க. இதுக்கான ப்ராசஸ் தான் நிறைய ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோன்னே அடுத்த நிமிஷத்தில் அது அலோகேட் ஆகாது, ஷேர்ஸ் அலோகேட் ஆகாது. ஆனால் அக்கௌண்ட்டில் உங்கள் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிடுச்சுன்ட்டு, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வரும். மறுநாள் தான் அது அலோகேட் ஆகும், எண்ட் ஆஃப் த டேல. அதுக்கு அடுத்து அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பங்குதாரர்கள்ட்ட என்ன சொல்றது டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு மெயில் வரும், HDFCயிலேருந்து ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது. அதே மாதிரி இன்னும் சில பெரிய முடிவுகளில் ஓட்டிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டிங் சிஸ்டத்தில் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை வாங்கலை, நீங்கள் அந்த நிறுவனத்தின் பங்குதாரராக மாறி உள்ளீர்கள். அந்த நிறுவனத்தின் சொத்தில் உங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கும் போது நமக்கு பங்குச்சந்தை அப்படின்ற ஒரு பயம் வராது. இப்போ பங்குச்சந்தையை பற்றி ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம பங்குச்சந்தையில் பேசப்படாத சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நான் பேசுறது உங்களுக்கு ஆடிபிளா இல்லை அப்படின்னா எனக்கு நீங்க சொல்லுங்க. சவுண்ட் கிளியரா இருக்கு இல்லையா?
நண்பர்களே, நான் பேசுறது சவுண்ட் கிளியரா இருக்கா? கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ. கேக்குது சார், கேக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம பங்கு சந்தை பற்றியான ஒரு, ஏன்னா இந்த முன்னுரை எதற்காக அப்படின்னு கேட்டால், இது ஏதோ நேற்று முளைச்சதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், இது பல நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதோட பக்க விளைவுகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் பங்குச்சந்தை பார்த்தீங்க அப்படின்னா, நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆம்ஸ்டர்டாம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை காப்பி பண்ணி இங்கிலாண்டில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்களா, ஒரு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது இந்தியா. இன்னமும் அதில் ரொம்பவும் அடிப்படையாக இருந்தது தென்னிந்தியா. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்து 1600களில் அங்கேருந்து கப்பல் கட்டி இந்தியாவுக்கு வணிகம் பண்ணுறதுக்காக கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வந்து அவங்க இறங்கின முதல் இடம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் இருக்கிற புலிக்காட் அப்படின்ற அந்த இடத்துல. அதாவது சென்னைக்கு மேலே ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் சென்னைக்கும் நடுவில் பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த பழவேற்காடுக்கு பக்கத்தில் தான் இவங்க வந்து இறங்கினாங்க. இன்னமும் அவங்க வந்து இறங்கி அங்கே வியாபாரம் பண்ணதுக்கான அடையாளமாக அந்த டச் கட்டிடங்கள் அங்கே இருக்கு. இதுக்கு அடுத்து தான் இங்கிலீஷ் பீப்புள்ஸும் இதே ட்ராக்கை ஃபாலோ பண்ணி அங்கேருந்து கிளம்பி கப்பல் கட்டி வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கப்பல் கட்டி வரலையா அப்படின்னு கேட்டால் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி கப்பல் கட்டி வந்ததுக்கும் இப்போ கப்பல் கட்டி வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அதற்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்கள், பரம்பரை வியாபாரிகள். இப்போ வந்து இறங்குது அந்த 1600களில் வந்தது யார் அப்படின்னு கேட்டால் பரம்பரை பணக்காரங்களாம் கிடையாது, திறமையான மாலுமிகள். அந்த அவங்களுக்கு ஒரு 15-20 வருஷம் கடல் பயணத்தில் அனுபவம் இருக்கிற மாலுமிகள், வியாபாரத்தை பற்றியான அனுபவம் இருக்கிறவங்க. ஆனால் அவங்கள்ட்ட முதலீடு இல்லை. அப்போ அந்த முதலீடு வேணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட முதலீடு தேட முடியாது. ஏன்னா இவங்க முதலீடு தேடுற ஆட்கள் வந்து சாமானிய மக்கள். அப்போ அந்த சாமானிய மக்கள்கிட்ட ஒரு கப்பல் கட்டுற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துறைமுகத்தில் இருக்கிற ஒரு பார் அங்கே வந்து இந்த ஐடியாவை சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட நான் காசு கேட்டால் கஷ்டம், 100 பேர், 1000 பேர், ஒரு 10,000 பேர் அவங்கள்ட்ட இருக்கிற கையில் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி ஒரு புது கப்பல் கட்டி அந்த கப்பலை வச்சு அவங்க அங்கே இருந்து கிளம்பி இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. கிடைக்கிற வியாபாரத்தில் அந்த லாபத்தை யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. இந்த கான்செப்டு வெகு சீக்கிரத்திலேயே இதெல்லாம் எல்லாரையும் தொத்திக்குது. நல்ல அருமையான கான்செப்டாக இருக்கேன்ட்டு அப்படி தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ட்டு இங்கிலாந்துலேயும் ஆரம்பித்து அங்கேருந்து கிளம்பி வந்து ஆரம்பித்தாங்க. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பின்னாடி நம்மளை வந்து முழு இந்தியாவையும் ஆக்கிரமிப்பு செய்த கிழக்கிந்திய கம்பெனி.
ஸோ அதுக்கு அடுத்து நடந்த வரலாறுலாம் தெரியும். அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம இந்திய வரலாறுக்குள்ளே போகல. உலக எக்கானமிக்குள்ளே வரும். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கப்பல் கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லை? நிறைய கடற்கொள்ளைகள் இருந்துச்சு, கப்பல் பயணங்களில் நிறைய ரிஸ்க் இருந்துச்சு. அப்போ அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபஸ்ட்டு கப்பல் சரக்குகளை காப்பாற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது உருவாச்சுங்களா? அதுக்கு அடுத்து அந்த சமயத்தில் இவங்க கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கிறதுக்கும், இறக்கி வச்ச சரக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்காக எடுத்து வச்ச சரக்குகள்லையும் அப்பப்போ திருடு போக ஆரம்பிச்சது. அந்த திருட்டை காப்பாற்றுறதுக்காக இவங்களுக்குன்ட்டு ஒரு ஃபோர்ஸு, போலீஸு இதெல்லாமே தேவைப்பட்டது. அதை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சைடு அதுக்கு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு தனியாக சோல்ஜர்ஸ், இன்னொன்று துறைமுகத்தில் இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டது. அதுதான் போலீஸ் ஃபோர்ஸ். அப்படி போலீஸ் ஃபோர்ஸ் வந்த மாதிரியே தானே அந்த சமயத்தில் பொறாமைகள், போட்டிகள், இல்லை இயற்கையான தீ விபத்துகள் இதெல்லாமே நடந்து அப்பப்போ சரக்கு எடுத்து வச்சிருந்த இடத்துல தீ விபத்துகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த தீ விபத்துகளை காப்பாற்றுறதுக்காக உருவானது தான் தீயணைப்பு படை. ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட் வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதில் எத்தனை விளைவுகள் வருதுன்னு பாருங்க. இது மட்டும் முடியலை, கதை இன்னும் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து நிறைய பேர் இதே மாதிரி கப்பல் கட்ட ஆரம்பிச்சு அதுவரை வியாபாரம் நடக்காத இல்லாட்டினா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பல இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆப்பிரிக்காவோட தென்பகுதிக்கு போனது, மடகாஸ்கர் தீவை கண்டுபிடிச்சது, அதுக்கு பக்கத்தில் ரீயூனியன் தீவை கண்டுபிடிச்சது, அப்புறம் தாமஸ் குக் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது, நியூசிலாந்து தீவுகளை கண்டுபிடிச்சது, அப்புறம் என்ன சொல்கிறது, பல குட்டி குட்டி தீவுகள் அங்கங்கே இருந்தது. அதெல்லாமே இவங்க கண்டுபிடிச்சது தான். இன்னமும் சில தீவுகளில் அவங்களுடைய அரசாங்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிரிட்டிஷ் ஐலாண்டுனே இந்தியன் ஓசியனில் அவங்களுக்கு சில ஐலாண்ட்ஸ் ஓனடாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு மடகாஸ்கருக்கு பக்கத்தில் இன்னமும் அவங்களோட அரசாங்கம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி டச்சுக்காரர்களுக்கு தனியாக சில தீவுகள் இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஐரோப்பாவில் மிகப்பெரிய தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கும் அதுக்கு பின்னாடி அறிவியல் புரட்சி ஏற்பட்டதுக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்தது ஷேர் மார்க்கெட். அதுக்கு அடுத்து ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய குடியேற்றங்கள்லாம் நடந்து அங்கேயும் தொழில் வேகம் எடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ அங்கே தொழில்கள் உருவாகிறதுக்கு ஷேர் மார்க்கெட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நியூயார்க்கில் ஷேர் மார்க்கெட் ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து சிக்காகோவில் ஆரம்பித்தாங்க. இந்த 2 இடமும் மிகப்பெரிய அளவில் வேகமாக வளர்ந்தது. இன்றைக்கும் நியூயார்க் ஏன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ். அந்த ஷேர் மார்க்கெட்டை அதை ரொம்ப டெக்னிக்கலாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க. அதுதான் காரணம். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, பேங்க் நிஃப்டி, ஆட்டோ நிஃப்டி, இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து, அதாவது ஆக்சுவல் ஷேர்ஸை விட கம்மியான விலையில் அந்த ஷேர்ஸை வாங்குவாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில், ஷார்ட் பீரியடில். அதுதான் ட்ரேடிங். நீங்கள் ஆக்சுவல் ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ
நம்மள பல பேருக்கு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுக்குள்ளேயுமே இருக்கிற குழப்பம் இருக்கு. நீங்கள் ஒரிஜினல் ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா அதை நேரடியாக வாங்கினாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ். இன்னொரு சைடு வந்து ட்ரேடர்ஸ்ன்றவங்க கான்ட்ராக்டை தான் வாங்குறாங்க. கான்ட்ராக்டை வாங்குறது மூலமா ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து 110 ஹலோ, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா மேம்? கல்பனா மேம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரிஜினல் ஷேர்ஸோட விலை பார்த்தீங்க, இப்போ ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோம். இப்போ ஒரிஜினல் ஷேர்ஸோட விலை வந்து 2000 ரூபாய் அப்படின்னா, நீங்கள் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் வாங்கும்போது ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு லாட்டாக தான் வாங்கணும், சிங்கிள் ஷேராக வாங்க முடியாது. ஒரு லாட் வந்து ஒரு 100 ஷேர்ஸ்ன்றது ஒரு லாட்டுன்னு வச்சுப்போம். அப்போ 2 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள ஷேர்ஸை நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படின்னா வெறும் 20,000க்கு வாங்குவீங்க ஃபியூச்சர்ஸ். அதாவது இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் ஒத்திக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன பண்ணுவோம், குத்தகைக்கு ஒரு தோப்பு அப்படின்னா ஒரு மரத்தை தோப்புக்கு குத்தகைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தோப்பையே தான் நம்ம குத்தகைக்கு எடுக்க முடியும். ஒரு தோப்புல 100 மரம் இருக்கும். அந்த தோப்பை வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்தோம்னா அந்த தோப்புல வர்ற லாபம் அந்த ஒரு வருஷத்துல நமக்கு, அப்படித்தானே? ஆனா தோப்போட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் இருக்கலாம். ஆனா நீங்க குத்தகையா கொடுக்கறது 1 லட்சம் தான் கொடுப்பீங்க. அந்த 1 லட்சத்துக்குள்ள நீங்க ஒரு வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு வருஷத்துல விளையிற தேங்காய் எல்லாமே நீங்க அது வியாபாரம் பண்ணிக்குவீங்க. சிமிலர் கான்செப்ட் இன் எதில் ஃபியூச்சர்ஸில், ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்எஸ்சி இந்தியாவோட வெப்சைட்டில் நான் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கதை பேசிக்கலாம். இதுக்கு அடுத்து ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது ஃபியூச்சர்ஸில். அடுத்த லெவல் ஆப்ஷன்ஸ் வந்து டிப்பிக்கலாக பெட்டிங் தான். அதை பெட்டிங்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா பெட்டிங் தான் நடக்குது. எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸில் மேலே ஏறும், இல்லை இந்த ப்ரைஸில் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறது. இப்போ மேலே ஏறும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸை வாங்கினீங்கன்னா அது வந்து கால் ஆப்ஷன். கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வாங்கினீங்கன்னா அது புட் ஆப்ஷன். வாங்குறது மாதிரியே நீங்கள் விற்கவும் செய்யலாம். அதாவது கான்ட்ராக்டை வந்து பை கான்ட்ராக்டும் போகலாம், செல் கான்ட்ராக்டும் போகலாம். அது இமிடியேட்டாக புரியாது, ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ண உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் பேச போகிறோம். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்துருச்சு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குது, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இதில் வந்து பிஎஸ்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பழைய இருக்கிறதுல ஒரு இந்தியாவில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், சந்தை, பங்கு சந்தை. ஓகேங்களா? பங்கு சந்தைன்னா என்ன? அந்த சந்தையில் வந்து நிறைய பொருட்கள் விற்பாங்க இல்லையா, அது மாதிரி இங்கேயும் வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஎஸ்சி இருக்கும்போது ஏன் வந்து என்எஸ்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. பிஎஸ்சியில் வந்து 1990s ஒரு ஸ்கேம் வந்தது, உங்களுக்கு தெரியும், ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் ஒரு காரணம் இல்லை, அந்த சமயத்தில் இன்னொரு என்ன சொல்கிறது தேவை இருந்தது. என்ன தேவை அப்படின்னா புதுசாக ஒரு
எக்ஸ்சேஞ்சு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அது அத்தனையும் இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றதை உருவாக்குனாங்க. ஸோ இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த மீன் பண்ணாமல் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவுக்குமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்ற மீனிங்கில் அவங்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அன்னைக்குள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணது வந்து பிஎஸ்சி கிடையாது, என்எஸ்சி தான். அதே மாதிரி ரெபாசிட்டரி தனியாக வச்சதும் என்எஸ்சி தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்எஸ்டிஎல் அப்படின்றது அவங்களுடைய ரெபாசிட்டரின்ற கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். அது வந்து ஷேர்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த பணத்தை கைமாற்றுகிற ஒரு இடம், அதாவது எக்ஸ்சேஞ்சில் ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹோட்டலில் நம்ம டேபிளில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் பில்லு வந்து டேபிளுக்கே வந்தால் கூட அது கட்டுற இடம் ஒரு இடம் தானே. அந்த இடத்துல போயிட்டு பில்லை கொடுத்து காசை வாங்குவோம், காசை கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படின்ற ரெபாசிட்டரி. அந்த ரெபாசிட்டரி இல்லை அப்படின்னா புரோக்கரேஜ் கம்பெனிஸ் இயங்க முடியாது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் உருவானாலும் அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாங்க முடியாது, ஸ்டாக்ஸை வந்து வாங்க முடியாது. அதுக்கு தான் ஒரு புரோக்கர் வேணும். அந்த புரோக்கர் தான் நீங்கள் பார்க்குற ஜெரோதா, குரூப், ஏஞ்சல் ஒன், இது மாதிரி இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இதில் சில கம்பெனிஸ் தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டபிள் கம்பெனிஸ்னால் அலைஸ் ப்ளூ, ஜெபு, அப்புறம் வந்து மைத்ரா வெல்த்து, இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் இது வந்து நான் தமிழ்நாட்டில் சொல்ல வரேன். இது போக இன்னும் நிறைய கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. பட் இவங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, இப்போது இந்தியா முழுக்க இருக்கிற இந்த என்ன சொல்கிறது புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு எல்லா பேங்க்ஸுமே வந்து அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் சர்வீசஸ் ஆரம்பிச்சு, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை நான் சொல்ல வரேன். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனிஸுமே வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியாக இருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எஸ்பிஐயில் செக்யூரிட்டிஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது, அண்டு என்ன சொல்கிறது ஆக்சிஸில் இருக்குது, ஐசிஐசிஐயில் இருக்குது. பெரிய பேங்க்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுமே ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் தான். ஸோ ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்குறதும் விற்கிறதும் இவங்களோட அந்த டிமேட், இவங்க கொடுக்குற அந்த டிமேட் அக்கௌண்ட் வழியாக நம்ம வாங்கலாம், விற்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஷேர்ஸை வாங்குறது விற்கிறத பற்றி, அதில் இருக்கிற நுணுக்கங்கள் பற்றி நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு இருக்கிறது இந்த 1 ஹவரில் இதில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஹை லெவல் டெக்னிக்கல் விஷயங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸை வந்து நீங்களே தானே நிறைய விஷயங்களில் கற்றுக்கலாம். அதுக்கு நாங்களுமே கூட எங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு கற்றுத்தரோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் 2 முக்கியமான எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 2 முக்கியமான எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சி இந்தியா எடுத்துக்கலாம். ஏன்னா டெக்னாலஜி வைஸும் அண்டு பொட்டன்ஷியல் வைஸும் அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கான். ஸோ அதனால் இவனோட இவன் லிஸ்ட் பண்ணுற ஒரு 50 கம்பெனி, டாப் 50 கம்பெனிஸை வந்து நிஃப்டி 50ன்னு சொல்கிறாங்க.
அந்த நிஃப்டி 50லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஹெச்டிஎஃப்சியா அவனுக்கு ஒரு 5% வெயிட்டேஜ், மற்ற என்ன சொல்கிறது பெரிய கம்பெனிகளில் இப்போ ரிலையன்ஸா அவனுக்கு 5% வெயிட்டேஜ். ஸோ பெரிய கம்பெனிகள் டேர்ன் ஓவர் அதிகமாக கொண்டு வர்ற கம்பெனிகள் அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற கம்பெனிஸை வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் பேசிஸ் பண்ணி ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50ல் 50 கம்பெனிகள் இருக்குது. எல்லா கம்பெனிக்கும் ஈவனாக கொடுத்தா 50 × 2%. அப்போ ஒரு கம்பெனிக்கு 2% தான் கொடுக்கணும். அப்படி 2% கொடுக்கறதில்ல. ஒரு கம்பெனிக்கு 5, ஒரு கம்பெனிக்கு 6, இன்னொரு கம்பெனிக்கு 3, இன்னொரு கம்பெனிக்கு 4 அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு 2. பல கம்பெனிகளுக்கு வந்து 2க்கும் கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஃப்ராக்ஷனில் கூட இருக்கும் அந்த வெயிட்டேஜ். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் தட்டினீங்கன்னா தெரியும். நிஃப்டி 50யோட லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் இட்ஸ் வெயிட்டேஜ்னு போட்டோம்னா நமக்கு வரும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இண்டெக்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா சென்செக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிஎஸ்சியில் இருக்குது. அதில் வந்து 30 கம்பெனிகள் தான், 50 கம்பெனிஸ்லாம் கிடையாது. அவன் வந்து சென்செக்ஸ் 30 அப்படின்னு வச்சு அவன் கொடுக்குறான். இது மாதிரி நிறைய இண்டெக்ஸ் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணி, இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி. இப்போ இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணினா பேங்கிங் செக்டார் ஃபுல்லாத்தையும் ஒரு இண்டெக்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஆட்டோ நிஃப்டி, பேங்க்குக்கு வந்து பேங்க் நிஃப்டி, என்ன சொல்கிறது ஃபார்மா இருக்குது, அதுக்கு அடுத்து எஃப்எம்சிஜி இருக்குது. இது மாதிரி நிறைய நிஃப்டி இருக்குது. நம்ம அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சரி, இதில் யார் வந்து மிகப்பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மிகப்பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்கிறவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தானே ஒழிய இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. ஒரு தனிநபர் ஷேர் மார்க்கெட்டை ஆளுமை பண்ண முடியாது. அது அவ்வளோ பெரிய சைஸு, அது ஒன்று. இன்னொன்று, அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதுக்கு அடுத்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், இவங்கள்லாம் தான் மிகப்பெரிய அளவில் ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. இது போக வெளிநாட்டு கம்பெனிஸ், வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 2 முக்கியமான கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டினா FII அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் வழியாக இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது அந்த நாட்டில் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுமே வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ S&P 500 கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் குளோபல் ஃபண்டு இருக்குது, நிறைய குளோபல் ஃபண்டு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி US மார்க்கெட்டில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. US மார்க்கெட்டை தாண்டி கொரியன் மார்க்கெட்டு, ஜப்பான் மார்க்கெட்டு, அண்டு முக்கியமாக தாய்வான் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட்டு, அண்டு FTSன்னு சொல்லுவாங்க, லண்டன் மார்க்கெட்ஸு, யூரோப்பியன் மார்க்கெட்ஸு, இதில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த விஷயத்தில் மட்டும். இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிஸில், குறிப்பாக அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து
நம்ம ஆர்பிஐ வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்க? இப்போ அந்த ஃபண்டிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா இப்போ பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. ரூபாய் வந்து வெளியில் போகக்கூடாது. டாலர் வந்து நம்ம உள்ளே வரணும், ஆனால் ரூபாய் வந்து வெளியில் போகக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நம்மளுடைய பணம் வெளியில் அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம மதிப்பு வந்து ரூபாயோட மதிப்பு விழுகும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான், வேற ஒன்றும் இல்லை. பட் அட் தி சேம் டைம் அவங்க இந்தியாவில் நிறைய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூபாயோட மதிப்பு விழுந்ததுக்கு காரணம் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போனதும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பல்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொன்னேன்ல, அதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்குது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்றது யார் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஹை நெட்வொர்க் பீப்புள்ஸ் பிஎம்எஸ், அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் அந்த அங்கே இப்போ என்ன சொல்கிறது, மார்க் ஜக்கர்பர்க் இருக்கலாம், இல்லை ஜெஃப் பெசோஸ், இல்லை அங்கே இருக்க யாரோ ஒரு பணக்காரங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது மொத்த என்ன சொல்கிறது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக பண்ணாமல் அவங்க நேரடியாக ஒரு பிஎம்எஸ் கம்பெனி வழியாக பண்ணுவாங்க. அந்த பிஎம்எஸ் கம்பெனி என்ன பண்ணும்னா இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணும். அதாவது இவங்க என்ன வாங்கணும் என்ன விற்கணுன்றத சஜஷன் கொடுக்கறதும் அதை செஞ்சு கொடுக்குறதும் இவங்க தான், இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க இப்போ ரீசன்ட் டேஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் போனாங்க. இதோட விளைவு தான் மிகப்பெரிய அளவில் ரூபாய் மதிப்பு அப்படின்றது விழுந்தது. அதாவது 88, 89 போய்கிட்டு இருந்தது, திடீர்னு ஒரே நாளையில் 90க்கு மேலே போனதுக்கான மெயின் ரீசன் அதுதான். அதே மாதிரி 88 இருந்தது 89க்கு வந்ததுக்கு ரீசனும் அதுதான். இது பல ரீசன்கள் இருக்குது, அதில் ஆனால் முக்கியமான ரீசன் இதுவும். ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நிஃப்டி 50s பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ். இந்த மார்க்கெட்டில் மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கிட்டத்தட்ட 2 எக்ஸ்சேஞ்சிலையும் சேர்த்து 4000 ஷேர்ஸுக்கு மேலே இருக்குது. என்எஸ்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 ஷேர்ஸுக்கு மேலே கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்காங்க. இந்த 2500 கம்பெனிஸும் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இல்லை. இதில் 3 வகையான கம்பெனிஸ் இருக்காங்க. ஒன்று லார்ஜ் கேப் கம்பெனிஸ், இருக்கிறதுலே ஹை டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸ். இன்னைக்கு அவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். யார் வந்து 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் இருக்காங்களோ அவங்கள லார்ஜ் கேப்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னொரு வகையில் பார்த்தா டாப் 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிஃப்டியில் வந்து 500 கம்பெனிஸ், டாப் 500 கம்பெனிஸ், அவங்களோட நெட்ஒர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸை வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 500 கம்பெனிஸை வந்து மிட் கேப்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து ஸ்மால் கேப்னு எடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே ஒரு குரூப் இருக்குது, எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனிகளில் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு, இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட
பேருமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 50 கம்பெனிஸில் பண்ணுற அந்த வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அதில் நல்ல ஷேர்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணுறவங்கள நிஃப்டி 50 ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீடியம் லெவல் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதாவது 1 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவருக்கு கீழே இருக்கிற, அதே சமயத்தில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிஸை வந்து மிட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மிட் கேப் கம்பெனிஸை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸை வந்து அந்த ஃபண்டை வந்து மிட் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்மால் கேப் சின்ன கம்பெனிஸில் இருக்கிற என்ன சொல்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது போக நிறைய டைப் இருக்குங்க. அதாவது இதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்லேயே நான் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற கம்பெனிஸை வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து இண்டஸ்ட்ரியை வந்து வழி நடத்துகிற கம்பெனிஸை வந்து ஆல்ஃபா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு இந்த கம்பெனியில் பிரிக்கிறாங்க. இது வந்து என்எஸ்சிலையும் பண்ணுறாங்க, பிஎஸ்சிலையும் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த கதைகளை வந்து நம்ம இப்போ விஷுவலாக கொஞ்சம் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்க்ரீன் இப்போ நான் என்எஸ்சி இருங்க, நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்எஸ்சி இந்தியாவோட சைட் எடுத்துக்கிட்டு. ஓகே, என்எஸ்சி இந்தியா சைட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, க்ளோஸ் ஆயிடுச்சா? இருங்க, இன்னொரு தடவை ஷேர் பண்ணுறேன். தெரியுது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம இந்த டேட்டாஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு மேலே இல்லையா? இதெல்லாம் வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற முக்கியமான கம்பெனிஸோட இன்னைக்கு ப்ரைஸ், இன்னைக்கு என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. இது இந்த நிஃப்டி 50யோட ஆவரேஜ் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 பாயிண்ட் ஏறி மார்க்கெட்டு எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னா 25,922 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அடுத்தடுத்த ஃபண்டு இதை பாருங்களேன். நிஃப்டி 50க்கு அடுத்து இருக்கிற 50 வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50. அதே மாதிரி ஃபின் சர்வீசஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிஃப்டி ஃபின் சர்வீசஸ். இது எல்லாத்தையுமே மொத்தமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே போயிட்டு இந்த இண்டிசஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த இண்டிசஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். இங்கே வந்து நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, மிட் கேப்பு, இதெல்லாமே இருக்கா? ஸோ இருங்க, அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் இருக்கா? அதில் வந்து நிஃப்டி 100, 200, 500 மிட் கேப்பு. சரி, இப்போ இதில் வந்து இந்த மிட் கேப்புன்றதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ அதுக்காக. ஸோ இதில் இருக்க கம்பெனிஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா?
ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா புல்லிஷாக இருந்ததுனால எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. கீழே சில கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ்லையும் இருக்கு. ஸோ மிட் கேப் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராலாக மேலே வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டோம்னா தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 2605 வரைக்கும் போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஏஎம்சின்றது ஹெச்டிஎஃப்சியோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. தட் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி. அவங்களும் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஷேர்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆகலையா? ஓகே ஓகே, கொஞ்சம் இருங்க. இப்போ தெரியுதுங்களா? நான் சாரி, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2605 இருக்கு. அது அதிகபட்சமாக போயிருக்கிறது வந்து 2670 போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மொத்தமாக ஒரு 58 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். இந்த ஷேர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து இன்னைக்கு 1 டே பர்ஃபார்மன்ஸ். இதோட 1 வீக் பர்ஃபார்மன்ஸை பாருங்க. நல்லா கீழே இறங்கிட்டு வந்தது, திடீர்னுட்டு டக்குன்ட்டு மேலே ஏறிட்டான். நான் இப்போ ரீசெண்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஷேர்னா அது இந்த ஷேர் தான். இங்க பாருங்க, ஒரு காலகட்டத்தில் செம்மையா என்ன சொல்றது இருந்தது, 5000 இருந்தது. இங்க இருந்திருக்குல்ல, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஷேர் வந்து விழுகலை, ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 2 ஷேரா கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து உங்கள்கிட்ட 5500 இல்லைன்னா 5300 ரூபாய் இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு ஷேரா இருக்கும். அந்த ஒரு ஷேரை வந்து இதுக்கு அடுத்து வந்து அந்த அப்படியே தானே 2ஆ உடைச்சு நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை 2 ஷேரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 இப்போ பாருங்களேன், இதுக்கு கிட்டத்தட்ட பாதி இருக்கும். 5330 பாதி அந்த ஷேர்ஸ் இருக்குங்களா? ஸோ அதுதான் ரைட். இப்போ இது ஏன் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு பையர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு முக்கியமான கம்பெனி, அதாவது என்ஃபீல்டு புல்லட் கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட HR மோட்டார்ஸ் அண்டு இன்னொன்று இருக்கு MRF டயர்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். MRF டயர்ஸோட இன்னைக்கு ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். அப்போ 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்து நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன் அந்த ஷேர்ஸ் வந்து 1.5 லட்சம்னா, ரொம்ப வருஷமா அந்த ஷேர்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஷேரை வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணவே இல்லை, உடைக்கவே இல்லை. ஸோ ஸ்பிளிட் பண்ணாதனால ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இல்லைன்னா இன்னும் நிறைய காசு வச்சுருக்கவங்க அவங்க மட்டும்தான் வாங்க முடியும், இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வாங்குவாங்க. இதை தவிர்த்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் காரணம். ஸோ அடிக்கடி வந்து ஷேர்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ ஹெச்டிஎஃப்சியோட பேங்க்கு எனக்கு தெரிஞ்சே 3 தடவை ஸ்பிளிட் ஆயிருக்கு. அவங்க ஒருவேளை ஸ்பிளிட் ஆகாமல் இருந்திருந்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர்ஸு இன்னைக்கு தேதிக்கு 15,000 இருந்திருக்கும். ஒரு ஷேரோட விலை வந்து 15,000 இருக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா 2,000 இருக்கு. ஏன்னா நிறைய தடவை ஸ்பிளிட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதுதான் காரணம். அது மாதிரி இவங்களும் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 வந்தோன்னே அதை ஸ்ப்ளிட் பண்ணி
ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேர்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் காரணம். அது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுல விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் வந்து நல்ல க்ரோத்து இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸோட ரிட்டர்ன்ஸ்ன்றது ஒரு வருஷத்தில் நியர்லி ஒரு 12% மேலே ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கு. 12 to 15% ரீசன்ட் டேஸில் கொண்டு வந்திருக்கு. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா, சரி, ஓகே. இப்போ நாம் திரும்ப வந்து இண்டெக்ஸுக்கு போகலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, மிட் கேப் இண்டெக்ஸு, இதே மாதிரி இன்னும் நிறைய இண்டெக்ஸு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த இண்டெக்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நிஃப்டி 50. நிஃப்டி 50ல் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இப்போ உங்களுக்கு இந்த டேபு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸில் இருந்து, ஜியோ ஃபின்சர்வ்லேருந்து நிறைய இருக்காங்க. ஓகேங்களா, இதில் தான் டாப் 50 கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கே தெரியுதா? இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர்ஸை பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது? 1000 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்களா, இது வந்து 2000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் இது வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா அதே தான், சேம் ரீசன், ஷேர் ஸ்ப்ளிட்டிங். 2000 ரூபாய் தாண்டினோன்னா டக்குன்னு அவங்க ஷேரை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன சொல்கிறது, ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேர் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது மாதிரி நிறைய தடவை ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்ப்ளிட்டிங் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஷேர் விழுகலை, இதுதான் நேச்சுரலாக விழுந்திருக்கு. இந்த விழுந்ததுன்றது ஸ்ப்ளிட்டிங் தான். மற்றபடி ஓவரால் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் மாதிரி வேறு எந்த ஷேர்ஸுமே ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்ததே கிடையாது. ஹெச்டிஎஃப்சி வந்து எல்லாருடைய, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்கள்ல, அவங்களுடைய ஃபண்டில் ஜென்ரிக் ஃபண்டு எடுத்துக்குவோம். அதாவது கான்ட்ரா ஃபண்டு, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, அப்புறம் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, அப்புறம் வந்து நிஃப்டி 50 ஆல்ஃபா ஃபண்டு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது ஜென்ரல் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப்பு, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க லிஸ்ட்டில் இந்த ஒரு ஷேர் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கு அடுத்து ரிலையன்ஸு, இதெல்லாமே இருக்கும். ஓகே, இப்போது இந்த டைட்டிலுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். த சீக்ரெட் ஆஃப் ஷேர் மார்க்கெட். நான் கற்றுக்கிட்ட சீக்ரெட் என்ன அப்படின்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நானே இதனா டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஷேர்ஸை மட்டும்தான் பார்த்தேன். ஷேர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். அண்டு அந்த பர்ஃபார்மன்ஸுக்கான காரணம் யார்? இன்வெஸ்டர்ஸ். அந்த இன்வெஸ்டர்ஸில் வந்து பொட்டென்சியல் பெரிய பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ். தட் மீன்ஸ் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம், டிஐஐ. இவங்க தான் மிகப்பெரிய பிளேயர்ஸ். இவங்க தான் மார்க்கெட்டை மாற்றி விட்றாங்க. ஒரு ஷேர்ஸை வந்து மேலே ஏற்றுறதும் இறக்குறதும் மிகப்பெரிய அளவில் பங்கு வந்து இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு அடுத்து இருக்கிறது வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க் வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள், ஹெச்என்ஐ கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க போர்ட்ஃபோலியோவில், அதாவது டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் நீங்களும் என்ன சொல்கிறது, ஜாயின் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேணும்.
50 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு பிஎம்எஸ் சர்வீசஸை எடுக்கவே முடியும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய தாக்கமும் இதில் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இவங்கள மாதிரியான பெரிய கம்பெனிகள் பிஎம்எஸ் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்து அதில் 50 லட்ச ரூபாயை போட்டு அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸையும் இப்போ நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷேரில் இருக்கிற என்ன சொல்கிறது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்ப்பேன். யாரெல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்பேன். ஸோ அந்த ஷேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்புவேன். ஏன்னா அந்த ஷேர் வந்து சாமானியத்தில் கீழே விழுகாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டக்குன்னு முடிவு பண்ணவே மாட்டாங்க. என்ன சொல்கிறது, இப்போது ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி சட்டுன்னு எடுத்துட மாட்டாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை. காரணம் இல்லாமல் மொத்தத்துக்கும் எடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஒரு இல்லை நூற்றுக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாளையில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே தானே அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணவும் செய்வாங்க. அந்த மாதிரி அளவுக்கு மட்டும்தான் போகுமே ஒழிய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வெளியில் போகாது. ஸோ அதனால் அந்த ஷேர்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் போக மாட்டாங்க. ஸோ நான் இங்கே கற்றுக்கிட்ட அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தான். இப்போ நான் வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்டுக்கு போகிறேன். மணி கண்ட்ரோல் சைட்டுன்றதை விட எனக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு ஃபண்ட் எடுக்கிறேன். இந்த மணி கண்ட்ரோலில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் அள்ளி தெளிப்பாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. அதை பொறுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கலாம். இப்போ எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப் இந்த ஒரு ஃபண்டை எடுத்துப்போம். இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபண்டோட இந்த வருஷ பர்ஃபார்மன்ஸ் அப்சல்யூட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 32.05%. அப்சல்யூட்ன்றது ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தீங்களோ அது இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது. இப்போ பாருங்க, 1 year ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கேட்டகரி ஆவரேஜ், இந்த கேட்டகரியில் எல்லாரும் வந்து நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்ம ஆள் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்படி
1% பாசிட்டிவ்ல இருக்கார். ஓவரால் அப்சல்யூட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 14% இருக்கு. ஓகே, இப்போ வந்து இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம். இதில் வந்து ஈக்விட்டி எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா 95%. தட் மீன்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்பில் இவங்க வச்சுருக்கிற மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 95% வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சத்தில் இருக்கிறதுல வந்து கேஷாக வந்து ஒரு 4.76% வச்சுருக்காங்க. ஏன் இதை வந்து கேஷாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஃப்ளெக்ஸி கேப் எப்போவுமே வந்து கொஞ்சம் கேஷாக ஒரு 5% வச்சுருப்பாங்க. இந்த 5% வச்சு தான் இவங்க வந்து ஒரு நல்ல ஷேர்ஸை அதோட பாட்டம் ரேட்டில் வாங்குறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை இவங்க விரும்பலைனாலும் அது அப்படி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர்ஸ் இன்னைக்கு ஃப்ளெக்ஸி கேபில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான், இன்னொரு கஸ்டமர்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்லேருந்து வெளியில் போய்கிட்டே இருப்பான். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க கேஷ் ரிசர்வ் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கணும். ஸோ அதுக்காகவாது இவங்க வந்து ஒரு 5% வரைக்கும் கேஷ் வச்சுப்பாங்க. இதுதான் ப்ளஸ்ஸும் கூட. ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறது, மார்க்கெட் மேலே ஏறும்போது கஸ்டமர் வந்து வெளியில் அதிகமாக போக மாட்டான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேஷ் ரிசர்வ்லேருந்து 1 or 2% வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம போர்ட்ஃபோலியோ தான் நம்ம போகணும். இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் ஃப்ளெக்ஸி கேப் இதில் எதில் அதிகமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஹெச்டிஎஃப்சியில் தான். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு, கோட்டக் மஹிந்திரா, லார்சன் டியூப்ரோ, இது மாதிரி இதுதான் இவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங்ஸ், அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 month ஹோல்டிங்கில் நடந்த சேஞ்சஸ் பாருங்களேன். அதாவது இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண அந்த 8%லேருந்து அவங்க காசே வெளியில் எடுக்கலை. நான் சொன்னேன்ல, இதுதான் சீக்ரெட்னு நான் சொல்லுவேன். எந்த ஷேரை வந்து இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அவங்களுடைய ஹோல்டிங்கில் வந்து சேஞ்சே ஆகாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது அந்த ஷேர்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு மாதிரி புல்லிஷாக இருக்கிறதுனால பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் இவங்களுடைய இதெல்லாமே இருக்குது. இதில் வெயிட்டேஜ்ன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த வெயிட்டேஜ்ன்றது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க பர்சன்டேஜ். கிட்டத்தட்ட இந்த எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு மட்டும் ஹெச்டிஎஃப்சியில் 1854 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐசிஐசியில் 1539 கோடி, ரிலையன்ஸில் 1179 கோடி, கோட்டக் மஹிந்திராவில், இதெல்லாம் நல்ல ஷேர்ஸ் அப்படின்றதுக்கான உதாரணங்கள். இப்போ இவனை விட்டுருவோம், இதே மாதிரி அடுத்த ஆளை பார்க்கலாம். இப்போ எஸ்பிஐலேயே எனக்கு இன்னொரு ஸ்டாக்ஸு இன்னொரு ஃபண்டு பிடிக்கும் அப்படின்னா அது வந்து கான்ட்ரா ஃபண்டு. இந்த இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்ட்ரா ஃபண்டை எடுத்துக்குவோம். இந்த கான்ட்ரா ஃபண்டோட 10 years ரிட்டர்னை பாருங்களேன். அதாவது அப்சல்யூட் ரிட்டர்ன் 404. தட் மீன்ஸ் 404%. தட் மீன்ஸ் 4 மடங்கு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ரா ஃபண்டு உங்களுக்கு இப்போ வந்து 4,04,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த ஷேர்ஸோட பியூட்டி, இந்த ஃபண்டோட பியூட்டி. இப்போ இதில் இவங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போசர் 91%. அதில் லார்ஜ் கேப்பில் வந்து 52, மிட் கேப்பில் 14, ஸ்மால் கேப்பில் 10. அது போக மிச்சத்தில் வந்து 21%. எஸ்எம்இயில் கூட கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த இதில் வந்து போர்ட்ஃபோலியோஸ் பார்ப்போம். இதுதான் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ. ஓகே,
இவங்களுடைய போர்ட்ஃபோலியோஸில் இந்த கேஷு இதெல்லாத்தையுமே விட்டுறலாம். நிஃப்டி இண்டெக்ஸ் இதெல்லாத்தையும் விட்டுறலாம். ஸ்ட்ரைட்டாக ஷேருக்கு வரும். அதே சேம் 8%க்கும் கொஞ்சம் மேலேயே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து ரிலையன்ஸில் இருக்குது. 3வது இடத்துல வந்து டாடா ஸ்டீல் வந்துருச்சு. அங்கே வந்து ஐசிஐசிஐயில் வச்சுருந்தாங்க. ஐசிஐசிஐயில் இதில் வரல. அதுக்கு பதிலாக டாடா ஸ்டீலில் இருக்குது. கோட்டாக் மஹிந்திரா, பஞ்சாப், பயோகானு இப்படி இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்லையும் இருக்குது. பட் அது கம்பேரிட்டிவ்லி ஃப்ளெக்ஸி கேபில் இன்வெஸ்ட் பண்ணதை விட இதில் கம்மி. ஆனால் ஹெச்டிஎஃப்சியில் டாப்பில் இருக்குது, ரிலையன்ஸில் டாப்பில் இருக்குது. இது தாங்க விஷயம். இதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். அந்த ஐடியா என்ன அப்படின்னா, ஸ்மால் கேப் ஃபண்டு என்றைக்குமே வந்து செம்ம ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய க்ரோத் எவ்வளோ இருக்கும்? வேகமாக இருக்கும். அவங்க அறிவுலையும் வேகமாக வளருவாங்க, ஃபிசிக்கலாகவும் வேகமாக வளருவாங்க. டக்கு டக்குன்னு அந்த க்ரோத்தை பார்க்கலே நமக்கு எவிடெண்ட்டாக தெரியும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் 12 வயசில் இருந்த பசங்க அடுத்த சீசனில் ஒவ்வொரு சீசன் மாறும்போதும் அவனுங்க முகத்தில், வாய்ஸில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வேகமாக வளருது. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்மால் கேப்பும் அப்படி தான். அதோட க்ரோத் வேகம் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து மிட் கேப்ன்றது வந்து யங்ஸ்டர்ஸ், அதோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஆனால் வென் கம்பேர் டு ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் என்ன சொல்கிறது, லார்ஜ் கேப்புன்றது நல்லா வளர்ந்து மெச்சூரான ஒரு அடல்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்ல ஒரு 20 வயசு 29 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள்லாம் நிச்சயமாக கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லலாம். அவங்க சேஃபான ஒரு இன்கம் இருக்கும், ரிஸ்க் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி. மிட் கேப்ன்றது ஒரு மாதிரி ரிஸ்க்கும் எடுப்பாங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஸ்மால் கேப்ன்றது ஃபுல்லி ரிஸ்க் தான், ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும். அப்படியான ஸ்மால் கேப்பில் நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்துப்போம். அதில் வந்து இந்த இப்போ ஒன்று எடுத்துக்கோம், எஸ்பிஐ ஸ்மால் கேப் எடுத்துக்கோம். இப்போது இவனோட ரிட்டர்ன்ஸை பாருங்கள். 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4.25 மடங்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபண்டில் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 4.25 லட்சம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் மற்ற விஷயங்களுக்குமான வித்தியாசம். 10 வருஷத்தில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஓவர்ஸ் வேறு எதுலையும் பார்க்க முடியாது, இதில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஷார்ட் டர்மாக பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்கலாம். இந்த இதெல்லாமே 1 இயருக்குள்ளே நடந்தது. 1 இயருக்குள்ளே வந்து இது எப்போவுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஆனால் 2 இயர்ஸில் வளர்ந்துருவான், 3 இயர்ஸில் சூப்பராக வளருவான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக வளருவான். அதனால் ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறீங்க, இல்லை நீங்கள் டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்மால் கேப்பில் ஸ்மால் கேப் ஃபண்டு என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவன் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ இது இவன் கையில் இருக்கிறது. இப்போ நேராக இங்கே வந்துடுவோம். ஏத்தர் எனர்ஜி, அதில் அவன் எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா, 3.76%. அதுக்கடுத்து எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ், அதே மாதிரி இஏடி பேரி இந்தியா, கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ், சிட்டி யூனியன் பேங்க். ஸோ இவன் தான் நமக்கான நோட்டபிள் பர்சன்ஸ். இதில் இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை எடுத்து
நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மற்ற ஸ்மால் கேப்பும் என்ன பண்ணுறான்றது பாருங்கள். இப்போ எஸ்பிஐல நம்ம பார்த்துட்டோம். எஸ்பிஐல பார்த்த மாதிரி எதனா ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஹெச்டிஎஃப்சிலையும் இருக்குல்ல, இது வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப்பு. இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட கூட இருக்குது. அதில் 475 இருந்துச்சு, இதில் 482 இருக்குது. சரி, இந்த 482லேருந்து அப்படியே கீழே பார்ப்போம். இதில் இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். அதில் நம்ம எஸ்தர் பார்த்தோமா, அதுக்கும் இதுக்கும் காமனாக எது இருக்குன்னு பாருங்க. கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இவன் இருக்கான். இது மாதிரி அந்த கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் காமன் பீப்புளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ணில் தென்படுவான். அவன் தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது டார்கெட்டு. இப்போ வந்து இந்த கல்பத்தருவை பார்ப்போமா. கல்பத்தரு ஷேர்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் ஆச்சுன்னா போக மாட்டேங்கிறான். சரி விடுங்க. இந்த வந்துருச்சு. இது இவனோட இப்போ இன்னைக்கு ஒரு நாள் சாட்டு, இல்லைன்னா வந்து ஒரு வருஷத்தை இது ரிப்போர்ட். இவனை வந்து ஒரு 5 இயர்ஸ் பார்ப்போம். அடி தூள், செம தூள். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் நடந்தது. அப்போது இவனை மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து மல்டி பேக்கராக மாறும். அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸில் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 313 ரூபா இல்லாட்டினா 300 ரூபான்னு வச்சுக்கோமே, 300 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் ஹைக்கு போயிருக்கான் பாருங்க. 1400 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட 4 மடங்கு. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 10 வருஷத்தில் 4 மடங்கு பார்த்தோம்ல. இதில் பாருங்கள், நான் 5 வருஷ சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த 5 வருஷ சார்ட்டில் இவன் வந்து 4 மடங்குக்கு மேலே போயிருக்கான். இவன் தான் நமக்கான டார்கெட்டு. இவனை மாதிரியான கம்பெனிஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து மிட் கேப்பை பார்க்கலாம். இதே மாதிரி லார்ஜ் கேப்பில் வந்து ஆல்ஃபா யார் இருக்காங்கன்ற பார்க்கலாம். ஸோ இவனை மாதிரியான கம்பெனிஸை வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக you will have a great return. இதுதான் நான் என் அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டது. ஸோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவன் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் உட்காந்து ஸ்டடி பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே. ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம பேசுனதுன்றது ஒரு சின்ன போர்ஷன் தான். நான் வந்து ஃபுல்லாக இதை எடுக்கலை, இதில் அவ்வளோ இருக்குது. பட் நம்ம எப்படி யோசிக்கணுன்றதுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து நீங்கள் முதல் முறையாக என்ன சொல்கிறது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்களை மாதிரியான ஒரு டீமோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள்.
அப்படி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சரியான கைடன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். லாங் டேர்மாக நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஈவன் நீங்கள் வந்து ஷேர்ஸை லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடிங் மாதிரி என்ன சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணணும்னாலும் சரி, இப்போது எங்கள் மாதிரியான ஒரு டீமோட ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சேஃப் இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு கைடன்ஸோட ட்ராவல் பண்ணும்போது விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து உங்களை வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துக்கிட்டு என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், ஷேர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ், எங்கே என்ட்ரி கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்ற அந்த சஜஷன்ஸ் இதெல்லாமே நாங்கள் கொடுப்போம். அதுக்கான கோடு எல்லாம் எடுத்திருக்கோம். சப்ரோக்கர் கோடு, லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக எங்கள்கிட்ட நீங்கள் வந்து எங்களோட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு வழி. இல்லை எனக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை, ஆனால் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக எங்களோட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கோடுன்னு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு தேவையான சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்து கொடுத்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஃபண்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி செலக்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு தேவையான கைடன்ஸை கொடுப்போம். உங்களுடைய அசட் ஏறும்போது தான் எங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் கூடும். அதுதான் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நிச்சயமாக உங்களை வந்து சரியான கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கும். லாங் டேர்முக்கு நான் சொல்கிறது 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அண்டு லாங் ரன்னுக்கு உங்களுடைய ட்ராவல் பண்ணுவோம். உங்களுடைய சக்ஸஸில் தான் எங்களுக்கும் சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து கமிஷன்லாம் எதுவும் தர வேண்டியிருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வழியாக தான் எங்களுக்கு கமிஷன் வந்துடும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட கமிஷன் வாங்குறவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு காசு, சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு காசு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்கள் மூலமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லாட்டினா எங்கள் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் எங்களுக்கு கொடுக்குற அந்த ரிட்டர்ன்ஸ் தான். அது ஒரு 0.5% இருக்கும். பட் மேசிவாக பார்க்கும்போது அந்த 0.5ன்றது ஒரு டீமை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற இந்த கம்பெனியும் மொத்த எக்கானமியும் கூட ஜெயிக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய பாலிசி. ஸோ எங்களுடைய இன்விடேஷன்ஸ்லேயே தானே எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இல்லை அன்லிஸ்டட் ஷேர்ஸு, அது ஒரு தனி கேட்டகரி. எதுனாலும் சரி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். இந்த மீட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? உங்களுடைய மைக் சார். வணக்கம் சார். கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். என் பேர் மோகன். சார் இப்போ ஒரு சின்ன இதுங்க சார். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் பத்தி பேசணும், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசியிருந்தோம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. பட் எதுல வந்து ஏன் வந்து இது பெட்டரா, ஒன்னை விட ஒன்று ஏன் பெட்டரா இருக்கு, இல்லை எதுல வந்து இப்போ என்னோட ஏஜ் வந்து ஒரு 40 ஆகுங்க சார். நான் வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எனக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும்?
நான் வந்து இப்பதான் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி மாதிரி இருக்கிற எங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபண்டு வந்து பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்? சார் எல்லாருக்குமே இல்ல ஒரே வந்து ஃபண்டு. இல்லைன்னா இதோட பேசிக் எனக்கு வந்து பேசிக்கா சொன்னீங்கன்னா கூட போதும். பேசிக்னா இதோட டிஃபரன்ஸ் எனக்கு வந்து இந்த பர்டிகுலரா வேண்டாம். அதை பத்தியான புரிதல் இருந்தா எனக்கு போதும்னு நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டோ அதை பத்தியான பேசிக் புரிதல். கண்டிப்பா. ஆக்சுவலா இங்க நிறைய வகையான ஃபண்டு இருக்கு. அதுல வந்து ஒண்ணு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து எல்லாருக்கும் தெரிகிற ஒரு ஃபண்டா தெரியுது. பட் அதுல இன்வெஸ்ட் பண்றதுல வந்து பெரிய என்ன சொல்றது, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அதில் ஃபண்ட் மேனேஜருக்கு வேலையே இருக்காது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம அது வந்து எக்கானமி என்ன க்ரோத் இருக்கோ அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டு கொடுக்கும். அதனால வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போகிறதுன்றது ஒரு இடத்துல அட்வைசபிள் இல்லை. யாருக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வேணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன கேட்போம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபினான்சியல் கோல் என்னன்னு கேட்போம். அந்த கோலுக்கு அவங்க எவ்வளோ எடுத்து வைக்க முடியும்னு கேட்போம். அதை பொறுத்து தான் ஃபண்டை நாங்கள் வந்து மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 10 இயர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு ஃபினான்ஸ் கோல் இருக்கும். அவர் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவார். அந்த 10 இயர்ஸில் வந்து ஒரு வீட்டுக்கு எவ்வளோ சார் வேணும் அப்படின்னா, ஒரு 50 லட்ச ரூபாய் வேணும் சார் அப்படின்வார். 10 இயர்ஸில் 50 லட்சம் அப்படின்னா அப்போது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ மாதத்துக்கு உங்களால் எவ்வளோ சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்போம். சார் எனக்கு மாதத்துக்கு ஒரு 25,000 நான் பண்ணுவேன் சார் அப்படின்வார். ஸோ அப்போ மாதத்துக்கு 25,000 பண்ணுறாரு. 10 இயர்ஸில் அவருக்கு வந்து 50 lakhs வேணும். இப்போ வருஷத்துக்கு 3 லட்சம் பண்ணுறாரு. எஸ்ஐபியில் 10 வருஷத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவர் லம்சமாக பண்ணலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் லம்சமாக பண்ணலை, எஸ்ஐபியாக பண்ணுறார். லம்சம்ன்றது உள்ளே வரும்போதே ஒரு பல்க் அமௌண்ட்டோடு வர்றது. ஆனால் அவர்களால் அவ்வளோ பல்க் அமௌண்ட்டோடு வர முடியாது அப்படின்றதுனால தான் எஸ்ஐபியாக வர்றாரு. ஓகே, இப்போ 25,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது 10 வருஷத்தில் 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? இப்போ 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த 30 லட்சம் 50 லட்சமாக மாறணும், அப்படி தானே? அப்போ அந்த 50 லட்சத்துக்கு அவருக்கு ஒரு ஈக்விட்டி ஃபண்டு தான் செட் ஆகும். அப்போ ஈக்விட்டி ஃபண்டு என்ன கொண்டு வந்தால் அவர் 50 லட்சமாக கொண்டு வரணும்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அவருக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 56 லட்சம் வரும். ஒருவேளை அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் 25,000 கட்ட முடியாது, என்னால் மாதம் வந்து 15,000 தான் கட்ட முடியும் அப்படின்றாருன்னு வச்சுக்கோம். இப்போ 15,000க்கு வர்றவர்கிட்ட, ஏன்னா அவருக்கு முடிகிறத தானே அவர் சொல்லுவார். ஸோ 15,000னா கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் அவர் கட்டியிருக்கிறது ஒரு 18 லட்சம் கட்டியிருப்பார். இந்த 18 லட்சம்ன்றது 50 லட்சமாக மாறணும். அப்போ 50 லட்சமாக மாறணும் அப்படின்னா, சார் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு நாங்கள் கேட்போம். சார் என்ன மாதிரி ரிஸ்க் சார்? இல்லை சார், சில ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும், ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும் சார் அப்படின்னு நான் சொல்லுவோம். அவரும் ஓகேன்னு சொல்லுவார். அவர் ஓகேன்னு சொன்னார்னா அவருக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸில் 20% கொண்டு வந்த ஒரு ஃபண்டு என்னன்றதை பார்ப்போம். அது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது 10 இயர்ஸ் கொண்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ஃபண்டை கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக 20-25% கொண்டு வரும்.
எல்லா ஸ்மால் கேப் ஃபண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸில் வந்து ஒரு 20% மேலே ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும். அப்போ அவருக்கு வந்து ஸ்மால் கேப் கொடுப்போம். சில கஸ்டமர்ஸ் வந்து சார் எனக்கு ரிஸ்கே எடுக்க முடியாது, எனக்கு இந்த காசு கண்டிப்பாக என் பிள்ளைகளோட படிப்புக்கு இல்லாட்டினா என்னோட இதுக்கு, அதனால கொஞ்சம் மாட்ரேட்டான ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மாட்ரேட்டான ரிஸ்காக ஒரு மல்டி அசெட் ஃபண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுவோம். லாங் ரன்னில் விடும்போது சார் நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம் சார் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். 5 வருஷத்துக்குள்ள அப்படின்னா அவரை வந்து மாட்ரேட்டாக தான் சார் ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னும். இதே தானே 3 வருஷத்துக்கு உள்ள, அதாவது ஷார்ட் டேர்ம் பீரியடுக்குள்ள அப்படின்னும் போது ஈக்விட்டி ஃபண்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். அதில் அதாவது 100% ஈக்விட்டி ஃபண்டு கொடுக்காம ஹைப்ரிட் ஃபண்டு கொடுப்போம். ஹைப்ரிட் ஃபண்டுன்றது ஈக்விட்டி எக்ஸ்போசரும் இருக்கும், டெப்ட் எக்ஸ்போசர் இருக்கும், கமாடிட்டி எக்ஸ்போசர் இருக்கும், இது மாதிரி மல்டி அசெட் இருக்கும். ஸோ அந்த மல்டி அசெட் கொடுப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃபண்டை சூஸ் பண்ணுறோமே ஒழிய எல்லாருக்கும் ஒரே ஃபண்டை நாங்கள் கொடுக்கறது கிடையாது. ஒருத்தருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே எல்லாரோடைய தேவையும் தீர்க்கிற மாதிரியான ஃபண்டு இங்கே இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. சிலருக்கு வந்து ரிஸ்க் அப்பிடைட் இருக்கும். நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை சார், எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ரிட்டர்ன்ஸும் நல்ல என்ன சொல்கிறது ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ நம்ம ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒருத்தருக்கு போட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து மார்க்கெட்டை பற்றியும் ஐடியா கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் ஐடியா கிடையாது, நாங்களும் சொல்லலை. அதாவது ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ரிஸ்க்கும் இருக்கும் சார், லாங் டேர்மில் தான் சார் ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு கமிஷன் தான் முக்கியம், இல்லாட்டினா கஸ்டமர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதனால் எல்லாருக்கும் ஸ்மால் கேப் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆகுது, லாஸ்ட் 1 இயரில் ஸ்மால் கேப் வந்து செம்ம அடி வாங்குச்சு. ஸோ அந்த கஸ்டமரு பாதியிலே ஓடிடுவார், அதாவது நட்டத்தோட வெளியில் போயிடுவார். 1 இயருக்குள்ள என்றைக்குமே வந்து ஸ்மால் கேப் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமான ஒரு ஃபண்டு. 1 இயர் 1.5 இயர்ஸில் விழுகலாம், அதுக்கு அடுத்து அது வேகமாக வளரலாம். அதுதான் அதோட நேச்சர். ஸோ அப்போ கஸ்டமருக்கு சொல்லி புரிய வச்சு, சார் இந்த ஃபண்டு தான் சார் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு புரிய வச்சு அவருக்கு நாங்கள் எடுத்து கொடுப்போம். ஸோ இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அப்படின்னா 20 வருஷத்துக்கு அடுத்து தான் சார் நான் அந்த பணத்தையே தொடுவேன், அதுக்கு நடுவில் தொடமாட்டேன் அப்படின்வாரு. அப்படியான கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்களுக்கு ஈஸி, வாங்க உங்களுக்கு நல்ல ரிஸ்க்காகவும் அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் நல்லா கொடுப்போம், ஆனால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுக்கக்கூடாது சார், அந்த ஃபண்டை பற்றி பெருசாக அழட்டிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். இப்படி தான் சார் இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஃபண்டை நாங்கள் கொடுக்கறதில்ல, ஒரே கம்பெனியும் கொடுக்கறதில்ல, மாறும், அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும். சார் இது வந்து இன்னும் கரெக்டாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போயிட்டு சார் கால்பால் தாங்க, இல்லை எனக்கு பேராசிட்டமால் மாத்திரை தாங்க, காய்ச்சல் இருக்கு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா திட்டுவார். ஏன் திட்டுவார்? உங்களுக்கு என்னன்றதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் தர முடியுமே ஒழிய நீங்கள் கேட்டதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னுவார். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சார் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க, எனக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்வாங்க. இன்ஜெக்ஷன் போடணுமா வேணாமா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்கள் கேட்டோன்னா நான் உங்களுக்கு போட முடியாதுன்னுவார். அதுதான் ஒரு நல்ல டாக்டர். கஸ்டமர் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்கறதில்ல. அவருடைய உடல் வாகு, அந்த உடல் வந்து எதை ஏற்றுக்கிறோம் எதை ஏற்றுக்காது, அவருக்கு சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, இந்த மாத்திரை வந்து அவருக்கு செட் ஆகுமா, அவருக்கு அல்சர் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு. த சேம் வே ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டும் அப்படி தான் பண்ணணும்.
சும்மா கண்ணை மூடிட்டு கொடுக்கறது கிடையாது. கண்ணை மூடிட்டு கொடுத்தாங்கன்னா பெரும்பாலும் அது ரிஸ்கில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸை எந்த வகையிலையும் ரிஸ்கில் கொண்டு போய் விடுற மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டோம். கஸ்டமர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறதும் கிடையாது. அவங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நாங்கள் டிசைன் பண்ணுவோம். அதுதான் எங்களுடைய ஸ்டைல். அண்ட் இதுதான் லாங் ரன்னுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ் இந்த மார்க்கெட்டு கீழே விழுந்து மேலே வந்தப்போ கூட ஒரு கஸ்டமர்ஸ் கூட எங்களை வந்து இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கேட்டது. அதே மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுனால அவங்களுக்கு லாங் டர்மாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் சார் என்னோட ஆன்சர். கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நண்பர்களே, இன்னும் ஒரு கேள்வி. ஓகே, உண்மையிலே எனக்கு இந்த மாதிரியான சந்திப்புகள் மூலமாக நானுமே கூட நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம பணத்தோட்டம் குழுவில் வந்து தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த சந்திப்பை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வேற வேற தலைப்பில் வெவ்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிறுவன மேலாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய நிறுவன அந்த சேவைகளை, அதாவது நிதி சார்ந்த சேவைகளை, அது லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இப்படி எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மக்களுக்கு அது எந்த இடத்துல தேவைப்படுதோ அதை மக்களும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய சர்வீஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் இது மாதிரியான நிதி சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள், தேவைகள், உதவிகள் எதுனாலும் சரி, நீங்கள் எங்கள் டீமை அப்ரோச் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிச்சயமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி எண்ணை நான் இங்கே கொடுத்துட்றேன். 8220230035. இதுதான் எங்களுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. வேறு எதுவும் கேள்விகள், ஃபீட்பேக்ஸ், எதுவும் சஜஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம். மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். சார் குட் ஈவினிங் சார், என் பேர் செல்வம். சொல்லுங்கள் சார். சார் இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்சம் இருக்குது அப்படின்னா அடுத்த 5 வருஷம் டவுன் த லைன் ஈக்விட்டி, கோல்டு ஆர் டெப்ட் ஃபண்ட் எது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சார் இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் படி? நீங்கள் இந்த 1 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த 5 வருஷத்தில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்றதை வச்சு தான், வேற ஒன்றுமே கிடையாது. மற்றபடி நீங்கள் சொன்ன 3 விஷயத்துலையும் சேர்த்தும் கூட பண்ணலாம். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சேஃபும் கூட. போன வருஷம் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வொலட்டாலிட்டியோட போய்கிட்டு இருந்தது. ஸோ அந்த ஏன்னா 2024 செப்டம்பர் மார்க்கெட் பீக்கை தொட்டுச்சு. அதுக்கு அடுத்து மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் அந்த பீக்கை தாண்டி போகலை. பீக்கை திரும்ப தொட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து பீக்கை தொட்டோம், ஆனால் அது இன்னும் தாண்டவே முடியல. அப்படியே தானே ஒரு மாதிரி சைட்வேல போய்கிட்டே இருக்கு. இந்த பீரியடில் எந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தது அப்படின்னா, அதாவது ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தது அப்படின்னா, மல்டி அசட் ஃபண்டு தான் ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்து கோல்டு ETF ஃபண்டு ஹெவி ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தது. ஆனால் லாஸ்ட் 1 மந்தில் கோல்டு ETF ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது அதோட சேச்சுரேட் பாயிண்ட்டை தொட்டுருச்சு. ஸோ
இனியும் கோல்டு வந்து போன வருஷம் அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை தொடுமா அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அசட்டில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ஒரு சேஃபர் சைடுக்கு நல்லது. ஸோ அந்த வகையில் நீங்கள் மல்டி அசட் அலோகேஷனை வந்து தைரியமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதில் என்ன டவுட்னாலும் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணி தரோம். அண்டு அதில் நல்ல மல்டி அசட் ஃபண்டில் நாங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம சந்திப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்த வாரம் இதே வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்களோடு இன்னொரு புதிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோட நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய கேள்விகள், இன்னும் நிறைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய இடமாக இந்த பணத்தோட்டம் குழு உங்களோட எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருக்கும்.